அதே மாதிரி அரசாங்கம் ஒரு பக்கம் எடுக்கணும்னு சொல்றீங்க, நல்ல விஷயம் தான். அதே மாதிரி மக்களுக்கும் அதை பற்றி அவேர்னஸ் வரணும். மக்களுக்கு அவேர்னஸ் வரணும்னு தான் இந்த விழா நடத்துகிறோம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் மக்களுக்கு வரலையே. சொன்ன மாதிரி மக்கள் இப்போ தூய்மை பணியாளர்கள் கூட்டுறாங்கன்னா இன்னொரு இப்போ இங்கிட்ட ஒரு பக்கம் சுத்தம்னா இன்னொரு பக்கம் குப்பை போடுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை அவங்க போடுவாங்க சார். தூய்மை பணியாளர் வேலை செஞ்சுட்டு சார், இது வந்து ஒரு ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்க ஒரு உலகமாக இருக்குது. அதனால் ஒருத்தன் அன்றாடம் எங்கிட்டாவது ஒருத்தனை முந்தி ஒருத்தனை பொருள் சேர்க்கறதுக்கு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து இந்த சமூகத்தை சரி செய்வான்னு நம்ம எதிர்பார்க்குறது ஒரு ரொம்ப அது அவசியமற்ற நினைக்கிறேன். அதில் ஒரு சிலர் தான் அந்த வேலையை செய்வாங்க. அப்போது தனி மனிதர்கள் இந்த மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் உங்களை போன்ற ஊடகங்களும் நம்ம 2 பேர் பேசி பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் அந்த உணர்வு ஏற்படணும், ஒவ்வொருத்தனுக்கும் அந்த பய உணர்வு வரணும். இந்த கடற்கரை போயிருச்சுன்னா சென்னையில் ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய ஒரு பீச்சு அப்படின்னு மிகப்பெரிய பீச்சுன்னு சொல்கிறதுல இருக்க பெருமை இருக்குல்ல, அது மட்டும் பத்தாது. அதை நான் சுத்தமாக வச்சுருக்கேன்னு சொல்கிறதுல தான் இருக்குது. அப்போ நான் மெரினா பீச் வந்து என் ஊரில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுல பெருமை கிடையாது, மெரினா பீச்சை சுத்தமாக வச்சுருக்கேன்றதுல தான் பெருமை இருக்குது. அதை அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவனுக்கு எப்படி சேர்ப்பீங்க நீங்கள்? வண்டி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு போகிறீங்க, காரோ பைக்கோ கொண்டு வந்து நிறுத்துறீங்க, அது காணா போச்சுன்னா ஒரு கோவம் வருதில்ல உங்களுக்கு. அந்த வண்டி மேலே வந்து ஒரு காகம் இல்லை ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு அசுத்தம் பண்ணிட்டா எவ்வளோ கோவம் வருது. கழுவுனா போயிடக்கூடியது. ஆனால் இது அப்படியா? போனால் வருமா? இந்த மணலை திரும்ப உருவாக்க முடியுமா? எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகும் இந்த மணல் திரும்ப உருவாகிறதுக்கு? அந்த இது வேணும்னா சட்டம் கடுமையானால் தான் இருக்கும். நீங்கள் தனி மனிதனை மட்டும் நீங்கள் போய் திருந்துன்னு சொல்லுவதில் ஏற்புடையது இல்லைன்றது என்னுடைய கருத்து. வெளிநாடுகளில் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆமாம், நம்ம நாடுகளில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம் சட்டம் வரணும் வரணும். ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு அது அரசு தானே செய்யணும். அரசு தனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிறதுல. உங்கள் கையில் இருக்க ரூபா 8 மணிக்கு திடீர்னு செல்லாதுன்னு சொல்லுது, திடீர்னு சொல்லுது. அப்போ அது முடியுதுல்ல. அதுபோல் சட்டம் கடுமையாக்க முடியும்ல. இன்றைக்கி வந்து மத்திய உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு, 2 மாதங்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவர் வந்து பதவியில் நீடிக்க முடியாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுதுல்ல. உங்களுக்கு காம்படிஷனுக்கு ஆள் வருதுன்னு சொன்னால் அதுக்கு சட்டம் கொண்டு வர்றீங்கல்ல, அதுக்கு மட்டும் கொண்டு வர்றீங்க, புதுசாக சட்டம் கொண்டு வர்றீங்க. அப்போ இதுக்கு யார் சட்டம் கொண்டு வருவா? இதை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? பூமி தாயை பாதுகாக்க வேண்டியது பூமி தாயில் அந்த பிள்ளைகள் தானே பாதுகாக்கணும். இப்போ நம்ம பாதுகாக்காமல் யார் பாதுகாப்பா? இது வந்து சரியான இது வந்து வரமாட்டாங்க. மக்களுக்கு வராது சார், வராதுன்னு தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மக்களுக்கு அது வராது. மக்கள் புரிந்து கொள்வதற்கு நம்ம நிறைய எடுத்து சொல்லணும். ஹெல்மெட் போடுன்னு உன்னுடைய தனி மனித உன்னுடைய உயிர் முக்கியம்னு சொல்லி ஹெல்மெட் போடுன்னு சொல்கிறோம். போடுறாங்களா? போடுறது இல்லைல்ல. ஹெல்மெட்டை தூக்கி முன்னாடி வச்சுட்டு ஓட்டுறான், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றான் ஹெல்மெட்டை. அது போய் பர்ச்சேஸ் பண்ணுறான், டிசைனாக வாங்குகிறான். இருக்கிறதுலே ஒரு அழகான ஹெல்மெட்டு ஒரு 10 தடவை தட்டி பார்க்குறான். இது வந்து உடையுமா உடையாதான்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வந்து டேங்க் மேலே வச்சு ஓட்டிகிட்டு போகிறான். இது அந்த கடையிலே இருந்திருக்கலாமே. அப்போ ஏன் அப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஹெல்மெட் போடலாம் 1000 ரூபா ஃபைனு. அந்த ஃபைனுக்கு பயந்து தான் போடுறான், தன்னுடைய தலையை காப்பாற்றல. 1000 ரூபா ஃபைனுக்கு பயந்து போகிறான். அப்போ சட்டம் கடுமையானால் தான் இது சரியாகுன்றது என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.